வீடியோவில் வந்து ப்ரெஷர் கன்வர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ரெஷர்லேருந்து எப்படி இன்னொரு ப்ரெஷருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பயாலஜிலலாம் படிச்சிருப்போம். அதாவது 11th 12th பயாலஜியில் ஏடிபி அப்படின்றத படிச்சிருப்போம். ஏடிபி அப்படின்றது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏடிபி அப்படின்றத எழுதிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இதிலேருந்து இது ஒரு ஆரோ, அதுக்கப்புறம் இதிலேருந்து இதுக்கு ஒரு ஆரோ, அப்புறம் இதிலேருந்து இதுக்கு ஒரு ஆரோ கொடுக்க போகிறீங்க. ஃபைன், ஓகேவா. ஸோ அப்போ ஏடிபி அப்படின்றது என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர், டி அப்படின்றது டார், ஓகேவா, பி அப்படின்றது பாஸ்கல், ஓகேவா, ஃபைனா. ஸோ அப்போ அட்மாஸ்பியர் டு டார் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 760 அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவல். டார்லேருந்து பாஸ்கலுக்கு எது ஈக்குவல் அப்படின்னா 133.322 அப்படின்றதுக்கு ஈக்குவல், ஓகேவா, ஃபைனா. ஸோ அப்போ பாஸ்கல்லேருந்து நீங்கள் வந்து அட்மாஸ்பியருக்கு மாற்றணும் அப்படின்னா 9.8 × 10⁻⁻6, ஓகேவா. இதுவே நீங்கள் வந்து பாருக்கு மாற்றணும் அப்படின்னா 10⁻⁻5 பார், ஓகேவா. ஸோ டோட்டல் கன்வர்ஷனே இப்போ இதான். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியரை எனக்கு வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா டாருக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு அட்மாஸ்பியரை நான் வந்து டாருக்கு மாற்றேன். இதை அசியூம் பண்ணிக்கோங்களேன். இப்போ எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியர், ஓகேவா. எதுக்கு மாற்றணும் அப்படின்றத நான் வந்து டாரை இங்கே போட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அட்மாஸ்பியர் டிவிடெண்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நான் அட்மாஸ்பியரை நான் டிவிடெண்டில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கன்வர்ஷன் படி, அதாவது மேலே கொடுத்துருக்கிற கிவன் இன்ஃபர்மேஷன் படி 1 டார், அதாவது 1 டார் விச் இஸ் ஈக்குவல் டு 133.322 பாஸ்கலுக்கு ஈக்குவல் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல அப்படியே ரிவிஷன் வந்தீங்க அப்படின்னா 1 அட்மாஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 760 டார் அப்படின்றதுக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 அட்மாஸ்பியர், அதாவது இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறத நான் இங்கே போட்டுக்கிறேன். 1 அட்மாஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 760 டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 அட்மாஸ்பியரை நான் வந்து டாருக்கு மாற்றணும், ஃபைனா. ஸோ அப்போ எனக்கு அட்மாஸ்பியரும் மேலே டிவிடெண்ட்லேயும் நியூமரேட்லேயும் டினாமினேட்லேயும் அட்மாஸ்பியர் இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் ஆகிடும். 1 அட்மாஸ்பியர் கொடுத்தது, அப்போ எனக்கு வந்து டினாமினேட்டரில் வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே அட்மாஸ்பியரை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ படி 1 அட்மாஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 760 டார் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது 1 அட்மாஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 760 டார். இதை நான் எங்கேருந்து எடுத்தேன், இங்கேருந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 அட்மாஸ்பியர் வந்து 760 டாருக்கு ஈக்குவல். 1 டார் விச் இஸ் ஈக்குவல் டு 133.322 பாஸ்கலுக்கு ஈக்குவல். அப்போ 1 பாஸ்கல் அப்படின்றது விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 9.8 × 10⁻⁻6 அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல், ஓகேவா. ஸோ இந்த கன்வர்ஷன் இதுக்குள்ளே புரிஞ்சா அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகும், 1 அட்மாஸ்பியர் அப்படின்றத மாற்றிக்க வேணும்னா அப்போ அட்மாஸ்பியர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், 1 வந்து நான் வந்து 760ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும், எனக்கு வந்து டாரில் வேல்யூ கிடச்சிரும் அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து 760 டார். அப்போ என்ன ஆகும், 1 அட்மாஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 760 டார். அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான கன்வர்ஷன். ஸோ இதுதான் ப்ரெஷர் கன்வர்ஷன் பற்றி, ஃபைனா, ஓகேவா. ஸோ இதுதான் டோட்டல் ப்ரெஷர். எப்படி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஏதாச்சும். ஸோ இப்போ இதை பற்றி கேட்ட 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்ப்போம், எப்படி நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த இதில் ஒரு கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொஸ்டின். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்கான், நம்மளுக்கு தெரிஞ்சது பை விச் இஸ் ஈக்குவல் டு ICRT, ஓகேவா. ஸோ ஐ அப்படின்றது வாண்டா ஃபேக்டர், இப்போதைக்கு ஜஸ்ட் மீட் பண்ணிடுங்க. ஸோ யூசிங் மெம்பரேன் பெர்மியபிள் ஒன்லி வாட்டர் த மினிமம் ப்ரெஷர் ரெக்வயர்ட் ஆன் த மினிமம் ப்ரெஷர் கேட்டிருக்கான். ஸோ ப்ரெஷரை கேட்டுட்டு இன் பார்ஸ் கேட்டிருக்கான். பார்ஸுக்கு ஒரு சம்திங் ஒரு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கான், ஓகேவா. ஸோ நான் இதுபடி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பை விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார். 1 மோலாரை நான் என்ன எழுதலாம் அப்படின்னா மோல் லிட்டர் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, மோல் லிட்டர் இன்வெர்ஸு இன்ட்டு ஆர் அப்படின்றது 8.33 மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 8.3 ஜூலு மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், ஃபைனா. 8.3 × ஜூலு மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். டெம்பரேச்சர் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்கான், 300 கெல்வின் கொடுத்துருக்கான், ஓகேவா. அப்போ கெல்வின் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும், மோல் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வேல்யூ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 8.3 × 300
இது யூனிட் வந்து லிட்டர் இன்வர்ஸ் ஜூல் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஃபைனா. இப்போ நான் ஜூலுக்கும் லிட்டர் இன்வர்ஸுக்கும் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது, பிகாஸ் இங்கே வந்து இன் பார்ஸில் கேட்டிருக்கான். பார்ஸுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றத கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிட்டர் இன்வர்ஸ் இருக்கா. ஸோ லிட்டரை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா லிட்டர் இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல், லிட்டரை வந்து நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா லிட்டருக்கு நம்மளுக்கு இன்னொரு வேல்யூ வந்து தெரியும். என்ன அப்படின்னா லிட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு டெசிமீட்டர் கியூப் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணும். ஃபைனா. ஸோ லிட்டர் அப்படின்றது டெசிமீட்டர் கியூப் அப்படின்னா இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டெசிமீட்டர் கியூபை 0.1 மீட்டர் கியூப் அப்படின்றத எழுதிக்கலாம். அதாவது டோட்டல் மீட்டர் அப்படின்றத எழுதிக்கலாம். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா 1 செகண்ட். ஸோ 0.1 இருக்குது. ஸோ 10 to the power of -1 மீட்டர் த ஹோல் கியூப் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இதை நான் ஃபர்தராக நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா 10 to the power of -3 மீட்டர் கியூப் அப்படின்றது வந்துடும். அதான் டெசிமீட்டர் கியூப். இது வந்து லிட்டருக்கு ஈக்குவல். இதே நான் இன்வர்ஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப லிட்டர் இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 3 மீட்டர் பவர் -3. அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற வேல்யூக்கு இது வந்துருச்சு. இதை நான் தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் 8.3 இன்ட்டு 300 இன்ட்டு 10 to the power of 3 மீட்டர் பவர் -3 ஜூல் அப்படின்றது கிடைக்கும். ஃபைனா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஜூலுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது. ஜூலுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னா ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு கன்வர்ஷனாக, ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப் பாஸ்கல் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. மீட்டர் கியூப் பாஸ்கல் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜூலை மீட்டர் கியூப் பாஸ்கலுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மீட்டர் கியூப் பாஸ்கல் which is equal to மீட்டர் பவர் -3. ஓகேவா. ஸோ அப்போ 8.3 இன்ட்டு 300 இன்ட்டு 10 to the power of 3 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. அப்போ மீட்டர் இன்வர்ஸும் மீட்டர் கியூபும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாஸ்கலில் கிடச்சிருக்குது எனக்கு வந்து பாரில் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ முன்னாடி நான் யூஸ் பண்ணல அதே கால்குலேஷன் தான். அட்மாஸ்பியரு, டாரு, பாஸ்கல். அப்போ இதிலேருந்து இது ஒன்று, இதிலேருந்து இது கோடு, அப்புறம் இதிலேருந்து பாஸ்கல்லேருந்து கோடு. ஸோ இப்போ நான் வந்து என்னத்துக்கு மாற்றணும், பாஸ்கல்லேருந்து பாருக்கு மாற்றணும். ஸோ பாஸ்கல்லேருந்து பாருக்கு மாற்றணுமா. ஸோ அப்போ இருக்கிற வேல்யூவை நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 பாஸ்கல்னு வச்சுக்கிறேன். 1 பாஸ்கல் வந்து எனக்கு வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா பாருக்கு மாற்றணும். அப்போ எனக்கு வந்து டிவிடெண்டில் பாஸ்கல் இருக்கணும். பாஸ்கல் வந்துருச்சா. அப்போ எனக்கு வந்து பாஸ்கல் இது அட்மாஸ்பியர் பார் வரும். ஸோ 1 பாஸ்கல் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 1 பாஸ்கல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 × 10 to the power of -5 பார் அப்படின்றது கிடைக்கும். ஃபைனா. ஸோ அப்போ நான் அதே இது பண்ணுறேன். 1 பாஸ்கல் விச் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -5 பார். ஸோ அப்போ நான் இந்த பாஸ்கலை பாருக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக கிடைக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 8.3 இன்ட்டு 300 இன்ட்டு 10 to the power of 3 இன்ட்டு 10 to the power of -5 பாருக்கு டோட்டலாக மாற்றிட்டேன் நான். ஓகே. அப்போ இதுவும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரீட்டைன் இருக்கிறது 10 to the power of -2. -2வும் இந்த 300ல் இருக்கிறது எனக்கு வந்து கேன்சல் ஆகிடுமா. 2 0வும் இந்த 10^2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா 8.3 டோட்டலாக எனக்கு வந்து 8.3 அதாவது டோட்டலாக 8.3 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ 8 3 24 8.3 83 இன்ட்டு 3 3 9 8 3 24. ஸோ 24.9. ஸோ 24.9 பார் ப்ரெஷர். அவ்வளோதான். ஸோ ரவுண்டட் ஆஃப் 1 டெசிமல் பிளேஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 24.9. அவ்வளோதான் கைஸ் மொத்தம் ஆன்சரு. ஸோ இதே போல் தான் இந்த சம்மும் கேட் 2021 கேட்டிருக்கான். ஆனால் இது வந்து கொஞ்சம் தெர்மோடைனமிக்ஸ் ஓரியன்டாக கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா 2 liter of the gas at 1 atmosphere is reversibly heated reach to final volume 3.5 liter. The absolute value of the work done on the gas rounded off the nearest integer is joule அப்படின்றத கொடுத்துருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதில் கேட்டிருக்கான் அப்படின்னா அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்கான் 3.5 லிட்டர் கேட்டிருக்கான். 3.5 லிட்டர் அட்மாஸ்பியரும் 3.5 லிட்டரும் கேட்டிருக்கான். ஆனால் கொடுத்தது ஜூலில் கொடுத்துருக்கான்.
ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா தெரியும், ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு -P இன்ட்டு டெல்டா வி. கரெக்டாக? ஸோ வால்யூமால டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இவன் என்ன கொடுத்துருக்கான், ஃபைனல் வால்யூம் 3.5 லிட்டரு, 2 லிட்டர் இனிஷியல் வால்யூம் இருக்குது. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து 1.5 லிட்டர் மிச்சம் இருக்குது. அப்போ லிட்டர் இன்டு அட்மாஸ்பியர் வருது. ஸோ இந்த லிட்டர் இன்டு அட்மாஸ்பியரை நம்மளுக்கு எதுக்கு மாற்றணும் அப்படின்னா ஜூலுக்கு மாற்றணும். இப்போ தான் நான் என்ன சொன்னேன், ஜூல் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப் பாஸ்கல்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ எனக்கு வந்து மீட்டர் கியூப்பை வந்து நான் வந்து இந்த லிட்டர்லேருந்து எடுத்துடலாமா, அட்மாஸ்பியரை நான் பாஸ்கலுக்கு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜூல் கிடச்சிருமா? அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கன்வர்ஷனை யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, என்கரேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்ஆருக்கு எடுக்கிறேன். அப்கமிங் வீடியோஸை நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.